Taste the Daily. தேனியில் தோட்ட வேலைக்கு சென்ற பெண் யானை தாக்கி உயிரிழந்தார். கூடலூர் அருகே உள்ள லோயர் கேம்ப் வெட்டுக்காடு பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் தோட்ட வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் வழியில் எதிரே வந்த யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வனப்பகுதியை விட்டு வெளியில் வரும் வனவிலங்குகள் குறித்து விடியா திமுக அரசின் வனத்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் பழுதானதால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தாம்பரம் செங்கல்பட்டு ரயில் திட்டத்தில் சிக்னல் கோளாறு ஏற்பட்டதை அடுத்து சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் திடீரென பழுதானது. இதனால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக ஆமை போல ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் டூரிஸ்ட் டாக்ஸி வாகனங்களின் ஸ்டாண்ட் இடம் மாற்றுவதற்கு டாக்ஸி ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பேருந்து நிலையம் அருகே இயங்கி வரும் டாக்ஸி வாகனங்களின் நிறுத்தத்தை இடம் மாற்றுவதற்கு காவல்துறையினர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினரின் இந்த முடிவால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி டாக்ஸி ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். என்னாச்சுன்னா எங்களுடைய டூரிஸ்ட் எங்களுடைய வயிற்றுப்பிழப்பான இந்த பொழப்பையே கெடுக்கிற மாதிரி எங்களுடைய ஸ்டாண்டை இங்கிருந்து நீக்கம் செய்யறதா அறிவிச்சிருக்காங்க. எங்களுடைய தனியார் பார்க்கிங்க்கு 1 கிலோமீட்டர் தொலைவில் கொண்டு போய் போட்டு அங்கேருந்து இங்கே 3 வண்டியை போட்டு ஓட்ட சொல்கிறாங்க. இது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய தொழில் முற்றிலுமே பாதிச்சிடும். இதை தொடர்ந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கலாம் இருந்தோம். இது மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசிற்கு முன்னெச்சரிக்கையாக நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். மதுரை மாவட்டம் கத்துப்பட்டியில் திமுகவினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் 1 வாரத்திற்கு முன் துவங்கப்பட்ட TNCSC நெல் கொள்முதல் மையம் திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டது. மேலூர் மற்றும் வெள்ளரிப்பட்டி பகுதி திமுகவினரிடையே ஏற்பட்ட உட்கட்சி பூசல் காரணமாக TNCSC நெல் கொள்முதல் மையம் துவங்கிய 1 வாரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை நகைகளை அடகு வைத்து விவசாயம் செய்த விவசாயிகள் இதனால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்டாலின் அரசு உடனடியாக நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க ஆவண செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பேருந்து நிலையத்துக்குள் செல்லாமல் பேருந்துகள் ராஜீவ்காந்தி சிலை பேருந்து நிறுத்தத்திலேயே திரும்பிச் செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகள், பள்ளி மாணவர்கள் உள்பட பலர் கடும் ஏமாற்றத்தையும் சிரமத்தையும் சந்திப்பதோடு காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிகளவு போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகள் ஏற்படும் நிலை உள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் பேரூராட்சி நிர்வாகம் தனது தூக்கத்தை கலைத்து அலட்சியம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.